ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவில் எண்ணெயும் உப்பும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேலே எல்லாம் நல்லா சுற்றி எல்லா பக்கமும் தடவிட்டு அப்படியே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே போதும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸில் திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம திரட்டி எடுத்து வச்ச இந்த மாவில் 2 டீஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மெதுவாக சுற்றி உள்ள மாவை மோமோஸ் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மடிக்கிற பாருங்கள், இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள மாவை கொஞ்சமாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெதுவாக கையில் உருட்டிட்டு கட்லட் ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த மாவை சுற்றி அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போதும், நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா உப்பி வெந்து வந்துருச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த கோதுமை மாவை ஒன்று ஒன்றா இதில் அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து புட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.